விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் புழுக்களிடமிருந்து மல்லிகைப்பூ செடியை வந்து எப்படி பராமரிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேங்கில் வந்து மருந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்கில் வந்து பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதுக்கடுத்து இது வந்து இந்த டேங்க் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பேட்ரி ஸ்ப்ரேயரு. இந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து கிட்டத்தட்ட 18 லிட்டர் பிடிக்கும். இந்த 18 லிட்டருக்கு வந்து நாங்கள் எவ்வளோ எம்எல் வந்து அந்த இமிடாக்ளோபிரேட் அப்படிங்கிற மருந்து வந்து 25 எம்எல் வந்து ஊற்றி நம்ம இப்போ வந்து மல்லிகை செடிக்கு வந்து கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அந்த மல்லிகை செடியில் அடிக்கடி சின்ன சின்ன பூச்சிகள் அட்டாக்கு பாதிப்புகள் வந்து அடிக்கடி ஏற்படுது. அதனால இதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த மருந்து ஒரு தடவை அடித்து விட்டோம். இப்போ வந்து திருப்பியும் அதே மருந்து ஒரு 20 டேஸ் கழித்து நாங்கள் திருப்பி அந்த மருந்து அடிக்கும். ஏன் இந்த மருந்து அடிக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவிலே பாருங்கள். இப்போ நான் காமிக்கிற நீங்கள் இந்த ஃபுட்டேஜ் பார்க்குறீங்களா, இந்த ஃபுட்டேஜில் வந்து அந்த இலையில் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஒரு மைனூட்டு போகிற மாதிரியும், அந்த இலையை அப்படியே கடித்து சாப்பிட்ற மாதிரியும், அதுக்கடுத்து சின்ன சின்ன புள்ளிகள் அந்த மாதிரி ஃபுல்லாமே இந்த சக்கிங் இன்செக்ட், அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து பாதிப்பு வந்து இந்த மாதிரி மல்லி செடினாலும் சரி, அதுக்கடுத்து இந்த எலுமிச்சை கன்று நார்த்தங்காய் கன்றுலாம் வைப்பாங்கள்ல, அதிலலாம் நம்ம ஒரு 20 டேஸ் இல்லைன்னா ஒரு 30 டேஸுக்கு அப்புறம் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்செக்ட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. சில இன்செக்ட் வந்து இலைகள்லாம் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடும். சில இன்செக்ட் வந்து அப்படியே இலைகளை ஃபுல்லாத்தையும் சாப்பிடும். நம்ம கவனிக்காமல் விட்டுட்டுனா இப்போ நீங்கள் எலுமிச்சை செடியெல்லாம் நட்டி ஒரு கரெக்டாக ஒரு 30 நாளுக்கு மேலே பாருங்களேன், கண்டிப்பாக அந்த எலுமிச்சை செடியில் ஒரு இலை கூட இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் சின்ன சின்ன புழுக்கள் வந்து சாப்பிட்ரும். அது நமக்கு கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி புழுக்கள் இருக்கும். விவசாய பெருமக்கள் அது என்ன பாதிப்புனே தெரியாது. அதனால இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஏக்கரில் மல்லி செடியோ இல்லைட்டனா நார்த்தங்காய் இல்லைன்னா எலுமிச்சங்காய் எந்த மாதிரி செடிகள் வச்சாலும் இந்த இமிடாக்ளோபிரேட் அப்படிங்கிற மருந்து இருக்கும். அந்த மருந்தை நீங்கள் ஒரு 20 டேஸ் இல்லைன்னா 30 டேஸுக்கு ஒன் டைமு நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றது நல்லது. அப்படி அதுவும் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பஞ்சகாவியம் இல்லைன்னா மீன் அமிலம் அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நம்ம இந்த மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மருந்து அடிக்கிறதுனால மட்டும்தான் நல்லா பராமரிக்க முடியும். மற்றபடி நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நான் பார்த்தா கம்பு மட்டும்தான் இருக்கும், இலை ஒன்றுமே இருக்காது. அதனால் சீக்கிரமாக மல்லிகைப்பூ செடி வந்து செத்து போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 இலை 6 இலை இருக்கும் போதே நல்லா பராமரிப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி எந்த பூச்சியும் வராத அளவுக்கு நீங்கள் வந்து மருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. மேலும் விவசாய பெருமக்களுக்கு பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன களைக்கொல்லிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன பயிரில் உள்ள என்ன களைக்கு என்ன மருந்து அடிக்கிறது, எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது, நேனோ யூரியானா என்ன, நேனோ டிஏபினா என்ன, பூக்கும் சமயத்தில் நம்ம என்ன மருந்து கொடுக்கணும் பயிருக்கு, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். அதுவும் இந்த நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரணுன்னா இந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஊர் வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா உங்களோட டெலிகிராம் இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.